காவல்துறையை சேர்ந்தவர்கள் நீண்ட நாளாக சொந்த ஊரில் பணியாற்ற அனுமதிப்பது ஏன் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பல ஆண்டுகளாக கைது செய்யப்படாததற்கு காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு உறவினர்களாக இருப்பதும் சொந்த ஊரில் நீண்ட நாட்களாக பணியாற்றுவதும் தான் காரணம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி, காவல்துறையினர் நீண்ட நாட்களாக சொந்த ஊரில் எதன் அடிப்படையில் பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்து சிகிச்சை முறையை தமிழ் மாணவர்கள் கற்கும் வகையில் சவைதா மருத்துவக் கல்லூரி இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே செயல்படும் சவைதா மருத்துவக் கல்லூரி இங்கிலாந்து நாட்டு பல்கலைக்கழகமான லிவர்பூல் பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இவ்விழாவில் சென்னையின் பிரிட்டிஷ் உயர்மட்ட குழு செயலர் பென் ஸ்தானிகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஒப்பந்தம் மூலம் இரு நாட்டில் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறை மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட உள்ளது. மேலும் இரு நாட்டு மாணவர்கள் ஒன்றாக கல்வி கற்கும்போது கூட்டு ஆராய்ச்சி, ஆசிரியர் மற்றும் மாணவர் பரிமாற்ற திட்டங்கள், கூட்டு பாடத்திட்ட மேம்பாடு உள்ளிட்டவற்றை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு இருதய பரிசோதனை செய்ய வேண்டும் என மருத்துவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் இருகூர் எல்என்டி பைபாஸ் சாலையில் இருதயவியல் நிபுணர் மருத்துவர் ராஜேந்திரன் தலைமையில் புதிதாக அமைக்கப்பட்ட புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பங்கேற்ற மருத்துவமனையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ராஜேந்திரன், தற்போதைய உணவு முறைகள் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைகள் காரணமாக இளம் வயதினருக்கு இருதய நோய்கள் அதிகரிப்பதாகவும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு இருதய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறந்த செவிலியராக பணியாற்ற வேண்டும் என மாணவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஜுஷில் ஓரம் அறிவுரை வழங்கினார். நைட்டிங்கேல் கல்விக் குழுமம் சார்பாக அன்னை மீனாட்சி மற்றும் நைட்டிங்கேல் நர்சிங் கல்லூரியில் சுமார் 400 மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுஷில் ஓரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தான் சிறு வயதில் சரியாக கல்வி கற்காதது தற்போது வருத்தமளிப்பதாகவும், தான் இருந்த ஊரில் அடிப்படை வசதிகள் கூட கிடையாது எனவும் வருத்தமாக பேசினார். மேலும் மாணவ மாணவிகள் சிறப்பாக பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டு மனிதநேயத்தோடு சிறந்த செவிலியராக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வார விடுமுறை என்பதாலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் முகூர்த்த நாள்கள் என்பதாலும் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பேருந்துகள், கார், வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை துவங்குகிறது. தமிழகத்தில் 2025-26 கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி தொடங்கியது. விண்ணப்பித்த 2,49,000 மாணாக்கர்களுக்கு 10 இலக்கம் கொண்ட ரேண்டம் எண் கடந்த மாதம் ஆன்லைன் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. விண்ணப்பம் செய்த மாணவ மாணவிகளுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை துவங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும், துணை கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீசன் களைகட்டியுள்ளதால் தென்காசி ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. முக்கிய சுற்றுலா தலமான குற்றாலத்தில் தற்போது சீசன் தொடங்கியுள்ளதாலும் வார விடுமுறையொட்டியும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். அவ்வாறு குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ரயில் பயணங்களை மேற்கொண்டுள்ளதால் தென்காசி ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து ரயில் நிலையத்திலிருந்து குற்றாலம் மெயினருவி, சிற்றருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பேருந்து நிலையத்திலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.
சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீன்களின் வரத்து அதிகரிப்பால் அசைவ பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முக்கிய மீன் சந்தைகளில் ஒன்றான பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட்டில் அதிகாலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இறால் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், தேங்காய்பாறை, கனவா, சீலா மீன்கள் கிலோ 550 ரூபாய்க்கும், வஞ்சரம் மீன் கிலோ 1100 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த வாரம் மீன் வரத்து குறைவாக இருந்த நிலையில் இந்த வாரம் மீன் வரத்தும் தரமும் சிறப்பாக உள்ளதால் விலையை பொருட்படுத்தாமல் அசைவ பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர். நம்ம வீட்டுக்கிட்டே கொஞ்சம் வாங்குறக்கும் மார்க்கெட் வந்து வாங்குறக்கும் மீனும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சில டைம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து நல்ல மீனும் இருக்குது, கொஞ்சம் பழைய மீனும் இருக்குங்காட்டி இங்கே வந்து வாங்குகிறோம். அதனால் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரேட் அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லா மீனும் வெரைட்டியாக இருக்குது. அங்கே சில மீன் கிடைக்காது, இங்கே நம்மளுக்கு தேவையான மீன்லாம் கிடைக்கும். எல்லா மீன் எப்படி சொல்கிறதுனா அங்கே வந்து 2-3 வெரைட்டி தான் இருக்கும், இங்கே எல்லா வெரைட்டியும் இருக்கும். அதனால இங்கே வரத்தான் இருக்குது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநாளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் வெற்றியடைய வேண்டி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சிறப்பு வழிபாடு செய்தார். ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. இந்த படம் வெற்றியடைய வேண்டுமென திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் தனது தந்தை ரஜினிகாந்தின் பெயரில் அர்ச்சனை செய்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சிறப்பு வழிபாடு செய்தார். அதைத் தொடர்ந்து கோயிலில் யானை பிக்ருதி என்ற பிரணாம்பிகையிடம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆசி பெற்றார். சென்னை திருமங்கலத்தில் கந்துவட்டி கேட்டு பட்டதாரி இளைஞரை தாக்கிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் ராகுல் என்பவர் திருமங்கலம் பகுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் தொழில் பயிற்சி கற்று வருகிறார். அவர் தனது சொந்த தேவைக்காக சஞ்சய் என்பவரிடம் வட்டிக்கு 85,000 ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் கடந்த மாத வட்டித் தொகை செலுத்தாததால் அடியாள்களுடன் வந்த சஞ்சய் ராகுலிடம் பணம் கேட்டு தாக்கியுள்ளார். மேலும் அவரது பாஸ்போர்ட் மற்றும் சான்றிதழ்களை எடுத்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து ராகுல் அளித்த புகாரின் பேரில் சஞ்சய் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் ராகுலின் பாஸ்போர்ட் சான்றிதழ்களை மீட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மலையில் உள்ள தங்குமறையில் மதுரை பக்தர் விட்டுச் சென்ற 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை பணியாளர்கள் 2 பேர் கோவில் நிர்வாகத்திடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். கடந்த 4ஆம் தேதி திருப்பதி மலைக்கு குடும்பத்துடன் வந்த சிவா என்பவர் ஏழுமலையானை வழிபட்டு பின்னர் அறையை காலி செய்தார். அவர்கள் சென்ற பின் மேலாளர் துக்காராமும் கண்காணிப்பாளர் வெங்கடமுனியும் அறையை சோதனை செய்தபோது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச்சங்கிலி, மோதிரம் ஆகியவற்றை சிவா விட்டுச் சென்றது தெரியவந்தது. நகைகளை 2 பேரும் தேவஸ்தான அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் சிவாவை வரவழைத்த அதிகாரிகள் ஆதாரங்களை சரிபார்த்து நகைகளை ஒப்படைத்தனர். தங்க நகைகளை நேர்மையான முறையில் ஒப்படைத்த துக்காராம், வெங்கடமுனி ஆகியோரை தேவஸ்தான அதிகாரிகள் பாராட்டினர்.